ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜதரே சயனம் இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 22வது ஸ்லோகம். இந்த 22வது ஸ்லோகத்தில் முக்கியமாக நாம் அந்த இறைவனை, அந்த கடவுளை பார்த்து அவரை நோக்கி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் என்று சொல்றார். அப்படி இறைவனை நோக்கி, கடவுளை நோக்கி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பிரார்த்தனை என்ன என்றால், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். புனரபி ஜனனம் புனரபி மரணம். மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் மீண்டும் இறக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பிறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இறந்த பிறகு நாம் இந்த ஜென்மத்தில் செய்த அந்த பாவங்களின் காரணத்தினால், இந்த ஜென்மத்தில் செய்த கர்மாக்களின் செயல்களின் காரணத்தினால், அந்த செயல்கள்லேருந்து வரும் பலன் நம்மளை மீண்டும் மறுமுறை ஒரு பிறக்கிறதுக்கான அந்த ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. இப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறோம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கிற அந்த விஷயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். மீண்டும் மீண்டும் ஒரு தாயின் கருவில் போய் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த தாயின் கருவுக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டு திரும்பி திரும்பி நம்ம பிறந்து கொண்டே இருக்கிறோம். புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே. இந்த சம்சாரமானது, இந்த பிரபஞ்சம், இந்த ஒரு உலகானது ரொம்ப தீமைகளால் நிரம்பிய ஒரு உலகமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த உலகத்திலேருந்து என்னை ரட்சிக்கிறதுக்கு, இதுலேருந்து என்னை காப்பாத்துறதுக்கு நீதான் வரணும், இதுலேருந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு கடவுளாகிய இறைவனாகிய நீதான் வரணும் என்று நம்ம பிரார்த்தனை சொல்றோம் இந்த ஸ்லோகத்தில். அதனால் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்கிற அந்த ஒரு விஷயம் வேண்டாம். எனக்கு இந்த பிறப்பிலேயே இறந்து போன அடுத்த நொடியே உன்னை சென்று அடையணும் என்கிற அந்த பிரார்த்தனை செய்வதுதான் இந்த ஸ்லோகத்தில் வரும் விஷயமாக இருக்கு. அதனால் மோட்சம் முக்திக்காக தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அழகாக இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஜெகநாதரின் ஆலயத்தில், அந்த கிருஷ்ணரின் ஆலயத்தில் இருக்கும் அந்த ஒரு தங்கத்தட்டானது காணாம போயிடுத்து என்கிற செய்தி தெரிஞ்ச உடனேயே நம்மளோட மாதவதாசன் தான் இதை திருடியிருப்பான் என்று அவனை சிறையில் அடைத்து ரொம்ப அதிகமாகவே அடித்து அவனோட உடல்ல ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாராம் அந்த மாதவதாசனை. இந்த கொடுமையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் எவ்வளவு அடித்தாலும் நான் செய்யாத ஒரு குற்றத்தை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று மாதவதாசன் எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருக்காராம். அதே சமயத்தில் தான் அந்த நாளின் இரவில் அந்த ஒரு கோவிலின், அந்த ஜெகநாதரின் ஆலயத்தில் முக்கியமாக ஒரு பூஜாரியாக பணிபுரியும் ஒரு நபரோட கனவுல கிருஷ்ணர் தோன்றுகிறார். அதே ஜெகநாதர் தோன்றுகிறார். அப்படி தோன்றிட்டு நம்மளோட கிருஷ்ணர் அந்த முக்கியமான அந்த பூஜாரியை பார்த்து சொல்றாராம் கனவில், நான் சாப்பிடணும், நான் உணவை உட்கொள்ளணும்ங்கிறதுக்காக அந்த தங்கத்தட்டுல உணவை பிரசாதமாக, அது ஒரு அர்ப்பணமாக நெய்வேத்தியமாக செய்கிறீர்கள். இதுவே எனக்காக சாப்பிட தந்த அந்த உணவை நான் சாப்பிட்டால் என்னை இப்படி போட்டு அடிக்கிறீர்களே, இது சரியா இருக்கா என்று கேட்கிறாராம் அந்த கிருஷ்ணரை பார்த்து. இந்த விஷயத்தை கேட்ட உடனே கனவுலேருந்து விழித்துக் கொள்கிறார் அந்த ஒரு நபர், அந்த ஒரு பூஜாரி. அப்பொழுதுதான் அவருக்கு எல்லாமே புரிய வர்றதாம். அதாவது மாதவதாசனும் அந்த கிருஷ்ணரும் வேறு வேறு அல்ல, 2 பேரும் ஒரே நபர் தான். அதனால கிருஷ்ணருக்கு அந்த சாப்பாடை தரும்போது அவர் சாப்பிட்டால் மாதவதாசனின் வயிறு நிறையும். இதுவே மாதவதாசன் அந்த ஒரு உணவை உட்கொண்டால் அது கிருஷ்ணருக்கே சமர்ப்பித்தற்கு சமானமாகும். அதனால் அந்த பகவானும் அந்த கடவுளும் அந்த ஒரு பக்தனும் அந்த ஒரு அடியவனும் ஒன்றுதான் என்று சொல்றான் இந்த இடத்துல. இந்த ஒரு விஷயம் புரிந்த உடனேயே அந்த பூஜாரிக்கு மனதுக்குள்ள ஒரு பயம் வரதுதான். தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இப்போ அந்த பக்தன் சாப்பிட்டால் அந்த இறைவனின் வயிறு நிறைஞ்சா மாதிரி என்றால் அந்த பக்தனை அடித்தால் இறைவனை அடிக்கிறதுக்கு சமமாயிடுமே, அப்ப நம்ம கடவுளை அவ்வளவு துன்புறுத்திருக்கோமே, அவர் ஏதாவது இருக்க பதிலுக்கு நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்றது என்கிற ஒரு பயம் வர்றதுதான் அந்த பூஜாரிக்கு.
உடனே அந்த சிறைக்கு சென்று அங்கேருந்து நம்மளோட மாதவதாசனை கூட்டிட்டு வரலாம். கூட்டிட்டு வந்து அதே இடத்தில் கோவிலின் எந்த இடத்தில் அவர் தங்கி கொண்டு வந்தாரோ அவர் தங்கிட்டு வந்த அதே இடத்தில் போயிட்டு அவர் திருப்பியும் உட்கார்றாராம் அந்த மாதவதாசன். இதுவரைக்கும் மாதவதாசனுக்கு செய்த அந்த துன்பங்கள் அனைத்திற்குமே அந்த ஒரு பூஜாரியானவர், அந்த பூஜாரியும் அந்த கோவில் நிர்வாகிகள் எல்லாருமே மன்னிப்பு கேட்கிறாளாம். அந்த மாதவதாசனும் சிரித்து கொண்டே ஒப்புக்கொண்டு அங்கிருந்து திருப்பியும் முதலில் எப்படி இருந்தாரோ அது போலவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காராம். இப்படி மாதவதாசன் இங்க இருக்கும்போது அந்த இந்தியாவில் இன்னொரு இடத்தில் இருக்கும் ஒரு பண்டிதர், அவருக்கு மாதவதாசனின் ஒரு கதை தெரிய வரதாம். இப்படி தெரிந்த உடனேயே அந்த ஒரு பண்டிதனுக்கு அந்த மாதவதாசனின் பக்தியை சோதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வர்றதாம். இப்படி ஆசை வந்த இந்த நபர், இந்த பண்டிதர் அந்த ஜெகநாதரின் ஆலயத்திற்கு சென்றாரா? அப்படி சென்று அங்க இருக்கும் அந்த மாதவதாசனிடம் போட்டி செய்யலாம் என்று கேட்டாரா? இந்த போட்டி எப்படி இருந்தது? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.